ஒரு சபையில் இப்படியா சொன்னாங்க, இந்த திருவிருந்து பங்கு பெறக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை பெண்கள் தொட்டு கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சபையில் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னையா பெண்கள் கூட அதை தொடக்கூடாதா? ஆமாம்மா தொடக்கூடாது. இன்னும் சில சபையில் பார்த்தீங்கன்னா போதகர்கள் தவிர வேற யாருமே அந்த புல்பிட் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இடத்திற்கு வரவே கூடாது. அது இல்லாமல் அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்க மேடையில் ஏறி என்ன செய்யக்கூடாது, யாருமே நிற்கக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த சாதாரண விசுவாசிகள்லாம் அந்த பக்கம் வந்துட்டாலே ஏதோ பெருசாக ஒரு தீண்டத்தகாத ஒரு செயலை செய்து விட்டது போலலாம் நினைக்கக்கூடிய சபைகள் உண்டு. சாதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடியதான அந்த திருவிருந்து பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை கூட அதை அந்த அளவுக்கு சுத்தமாக தொடச்சி வேறு ஏதாவது அந்த பாத்திரத்தில் எந்த பொருளையும் வைத்து விடக்கூடாது, அது இதற்கென்றே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மாதிரி அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பல திருச்சபைகள் முக்கியமான ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல எல்லாம் வெளியில் இருக்கிறவர்களோ ஏன் சாதாரண விசுவாசிகளோ கூட அதை தொட்டு விடக்கூடாது, அதை எடுத்து ஈவன் பரிமாறக்கூட கூடாது என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் தங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஆராதனை வீரர்கள் என்று சொல்லுகிற அந்த இசை வாசிக்கிறவர்கள் இங்கேயும் இசை வாசித்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சினிமாவில் இசை கலைஞர்களுக்காக அங்கேயும் போய் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இது எதை காண்பிக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? சாதாரண பொருள்களிலே காண்பிக்கக்கூடிய பரிசுத்தத்தை ஒரு புல்பிட்லையும் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட பிரசங்க பீடத்திற்கு காண்பிக்கக்கூடிய ஒரு கணத்தை உண்மையில எங்க காண்பிச்சிருக்கணும்? சரீரத்திற்கு அல்லவா காண்பித்திருக்க வேண்டும். வேத வசனம் எதை குறித்து சொல்லுகிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதல் வசனமாக உங்கள் சரீரத்தை நீங்கள் ஜீவ பலியா பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில ஒப்பு கொடுங்கள். அந்த திருவிருந்துக்கென்று பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து இதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், வேற எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் எவ்வளவு குறியா இருக்கிறீங்க. ஒருவேளை அந்த திருவிருந்து பாத்திரத்தில் வேற ஏதோ ஒரு நாள் ஒரு டீயோ, ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிற ஒரு காஃபியோ எடுத்து அதை நாம் பருகுனா அது உங்களுக்கு சரியாய் தோன்றுகிறதா? நான் சொல்லுகிறேன், அப்படி ஒருவேளை அதை எடுத்து பருகுகிறதுல வரக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை விட இங்கே பாருங்க, உங்கள் சரீரத்தில் அதை நீங்கள் பிரியமாக ஒப்பு கொடுங்க, அதை நீங்கள் பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உங்கள் வாலிப பிள்ளைகள் பாருங்க, இங்கேயும் கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சினிமா கலைஞர்களோடும் கீபோர்டு வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையே இல்லையே. இந்த வாயை வைத்து கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தைகளை வைத்து அங்கும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே கீர்த்தனை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் சினிமாவுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளையும் பாடி அங்கு பரிசுகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஏன் உங்களுடைய பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையை நீங்கள் காண்பிக்க மாட்டீங்க? வெறும் திருவிருந்து பாத்திரத்திலையும் புல்பீட்டில் மட்டும்தான் உங்களுடைய பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை இருக்குதா? எந்த அளவுக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம்? போதகர்களே, நீங்கள் காண்பிக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தையும் பிரித்தெடுக்கிறதையும் உங்களுடைய வாலிபர்களுக்கு போதிங்க. உங்கள் வாலிபர்கள் உங்கள் சபையில் இருக்கிறவர்களுக்கு அதை போதிக்க வேண்டாமா? அவங்க எங்கே போய் வாசித்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே பாட்டு பாடி கொண்டிருக்கிறாங்க, அதே வாயால் இங்கேயும் கர்த்தரையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது அருவருப்பாய் தெரியவில்லையா? எந்த ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் அங்கே போய் சினிமா கச்சேரிகளிலேயும் பாட்டு பாடி கீபோர்டு வாசித்துட்டு இங்கேயும் வாசித்து கொண்டிருக்கிறாரோ, ஏன் அவருக்கு உங்களால் சொல்ல முடியல? அவருக்கு என்ன பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை இருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தினுடைய அருமையை அவருக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லைன்னா, நீங்கள் அதில் தவறாக இருக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை? அந்த பாத்திரம், திருவிருந்தின் பாத்திரத்தில் மட்டும் பரிசுத்தம், முன்னாடி மேடைக்கு வந்துடக்கூடாது. அதில் நான் மட்டும்தான் அந்த புல்பீட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுவேன். ப்ளீஸ், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்னால தான் உண்மையான ஒரு ஜீவ புத்தியுள்ள ஒரு ஆராதனையை நாம் விட்டு ஒரு சடங்காச்சாரமான ஆராதனைக்குள் இருக்கிறோம். அதனால் ஏதோ திருவிருந்தின் பாத்திரங்களை நீங்கள் தனியாக எடுத்து வைக்கக்கூடாது அந்த அர்த்தத்தில் நான் பேசலை. நீங்கள் அதற்கு காண்பிக்கிறதை விட
சரீரத்திற்கு அதிகமாய் காண்பிக்க வேண்டும், நமக்கு அதிகமாக அது பயன்பட வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.